ஹாய் வணக்கம். வெல்கம் டு சஹாஜ் ஃபேமிலி. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம வெந்தயக்கீரையை வச்சு ஒரு வெரைட்டி ரைஸ், அதாவது மென்த்தியா பாத்துன்னு சொல்லுவாங்க, எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மென்த்தியா பாத்துக்கு கீரை கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி 3 கட்டு கீரை எடுத்திருக்கேன். நான் 2 டம்ளர் அரிசி ஊற வச்சுருக்கேன், அதுக்கு 3 கட்டு கீரை எடுத்திருக்கேன். அதுக்கு இப்போ நம்ம கீரையை ரெடி பண்ணிக்கலாம். இது ஃப்ரெஷ்ஷான கீரை, தண்டெல்லாம் நல்லா இலசாக தான் இருக்குது. அதனால் நான் ஸ்ட்ரைட்டாக அப்படியே கட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு வேரை கட் பண்ணி தனியாக எடுத்துகிட்டு அப்படியே கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு அந்த மாதிரி தண்டெல்லாம் இலசாக இல்லை, கொஞ்சம் ஹார்டாக இருக்குன்னு ஃபீல் ஆச்சுன்னா கீரையை மட்டும் தனியாக கிள்ளி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாம் கட் பண்ணதுக்கப்புறமா நம்ம தண்ணியில் நல்லா அலசி எடுத்து வச்சுக்கலாம் தனியாக. பாருங்கள், தண்ணியில் அலசி எடுத்து வச்சுட்டேன். இப்போ மென்த்தியா பாத் செய்கிறதுக்கு தேவையான மற்ற பொருள் என்னென்னு பார்க்கலாம். இப்போ தாளிக்கிறதுக்கு 2 பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ணி எடுத்திருக்கேன், ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு அன்னாசிப்பூ, 2 பட்டை, 4லேருந்து 5 கிராம்பு, அதே மாதிரி 3 பச்சை மிளகா 2ஆக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது கூடவே 2 மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், நீளமாக கட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு சிக்கன் மசாலா பவுடர், மல்லித்தூள், மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள் எடுத்திருக்கேன். மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன், மல்லித்தூள் 1 ஸ்பூனு, சிக்கன் மசாலா பவுடர் 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன், கூடவே கொஞ்சமாக மஞ்சத்தூள் எடுத்திருக்கேன். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க மஞ்சத்தூள். இப்போ மிக்சியில் அரைக்க தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். ஒரு சின்ன துண்டு இஞ்சி நீளமாக கட் பண்ணி எடுத்திருக்கேன், 10லேருந்து 15 பல் பூண்டு, கொஞ்சமாக தேங்காய், கூடவே ஒரு பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ணி எடுத்திருக்கேன், 3 ஸ்பூன் பொட்டுக்கடலை, 1 ஸ்பூன் சோம்பு, 4லேருந்து 5 கிராம்பு, 2 பட்டை, 2 அன்னாசி. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம மிக்சியில் சேர்த்து அரைச்சிக்கலாம். நான் இப்போ எடுத்துருக்கிறது 2 டம்ளர் அரிசி அளவுக்கு எடுத்திருக்கேன். நீங்கள் எவ்வளோ அரிசி எடுக்கிறீங்களோ அதை பொறுத்து நீங்கள் பண்ணிக்கலாம். பாருங்கள், மிக்சி ஜாருக்கு சேர்த்தியாச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு இருந்தால் போதும். ரொம்ப நைஸாக அரைக்கணும்னு அவசியம் இல்லைங்க, கொஞ்சம் கொரப்பாகவே இருக்கட்டும். மென்த்தியா பாத்துக்கு அப்படி இருந்தால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால் இப்போ நம்ம மசாலா பேஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது கூடவே நான் 1 டம்ளர் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். 2 டம்ளர் அரிசிக்கு 1 டம்ளர் பாசிப்பருப்பு எடுத்துக்கணும். இப்போ அதை ஃபஸ்ட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். குக்கரில் சேர்த்து சும்மா ஒரு 2 நிமிஷத்துக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. எண்ணெய் எதுவுமே சேர்க்க தேவையில்லைங்க, சும்மா வறுத்து எடுத்துக்கோங்க. பாருங்கள், ட்ரை ரோஸ்ட் பண்ணி நான் தனியாக எடுத்து வச்சுட்டேன். இப்போ எல்லாமே ரெடி ஆகிடுச்சுங்க. நம்ம மென்த்தியா பாத் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ ஸ்டவ்வில் குக்கர் வச்சு, குக்கர் சூடானதும் நான் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் காஞ்சதும் நம்ம தாளிக்க எடுத்து வச்சிருந்த பொருள் எல்லாம் சேர்த்துக்கலாம். பிரிஞ்சி இலை, பட்டை, கிராம்பு, அன்னாசிப்பூ இதெல்லாம் லைட்டாக பொரிஞ்சதும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெங்காயமும் பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா ஒரு தடவை வதக்கி விட்டுக்கோங்க. பாருங்கள், இப்போ லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இந்த அளவுக்கு சேஞ்ச் ஆனாவே போதும். இப்போ நான் தக்காளி சேர்த்துக்கிறேன், 2 தக்காளி சேர்த்து அதையும் நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், இப்போ தக்காளியும் சேர்த்து வதக்கியாச்சு. இப்போ நம்ம கீரை எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த கீரையை சேர்த்துக்கலாம். கீரையை சேர்த்து நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நார்மலாக 4 பேர்த்துக்கு நீங்கள் 2 டம்ளர் அரிசி போடுறீங்கன்னா, இந்த மென்த்தியா பாத் பண்ணுறப்ப நம்ம 1 டம்ளர் அரிசி போட்டாவே 4 பேர்த்துக்குமே கரெக்டாக இருக்குங்க. இப்போ இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்கிற மசாலா பவுடர் எல்லாம் சேர்த்துக்கலாம். சிக்கன் மசாலா பவுட்ரு, மல்லித்தூள், மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள் எல்லாமே சேர்த்து நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ லைட்டாக கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. நான் இப்போ அரிசி சேர்த்துக்கிறேன். நான் 2 டம்ளர் அரிசி அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கிறேன். இது கூடவே நான் பாசிப்பருப்பு ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் நான் இது கூடவே சேர்த்துக்கிறேன். கழுவி சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறமா நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம்.
இந்த மெந்தியா பாத் வந்து நல்லா குழஞ்சு வரணுங்க. அப்போ தான் நல்லா டேஸ்ட் இருக்கும். இப்போ பொங்கல் எல்லாம் இருக்கும் இல்லையா, நல்லா குழஞ்சிருந்தா தான் நல்லா டேஸ்ட் இருக்கும் அந்த மாதிரி. ஸோ நீங்கள் தண்ணி வந்து நார்மலாக ஊற்றுறத விட இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ஊற்றுங்க. அப்போ தான் நல்லா டேஸ்ட் இருக்கும். இப்போ இது கூடவே நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா அதையும் ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இது நல்லா கொதிக்கணும். கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். நான் குக்கர் மூடியை திருப்பி மூடி வைக்கிறேன். இந்த மாதிரி மூடி வச்சிடுறேன். கொதிக்கிறப்ப நம்ம அரை மசாலா பேஸ்ட்டை இதில் சேர்த்திக்கணும். வெயிட் பாருங்கள், இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. நம்ம ஸ்டார்டிங்கில் அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா மசாலா, அந்த பேஸ்ட்டை வந்து இப்போ சேர்த்திக்கோங்க. நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு இப்போ வந்து நீங்கள் உப்பு காரம் எல்லாம் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. பத்தலைன்னா இப்போ சேர்த்துக்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மெந்தியா பாத் வந்து நல்லா குழஞ்சி வந்தாதாங்க நல்லா டேஸ்ட் கொடுக்கும். அதனால தண்ணி வந்து நீங்கள் தாராளமாக ஊற்றலாம். சப்போஸ் நீங்கள் 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றுறீங்கன்னா மெந்தியா பாத்துக்கு நீங்கள் இன்னும் எக்ஸ்ட்ரா 2லேருந்து 3 டம்ளர் கூட எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றலாம். இப்போ குக்கர் மூடி வச்சு 2 விசிலுக்கு வேக விட்டுடலாம். 2 விசில் வரட்டும். ரெண்டு விசில் வந்து இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேங்க. ஸ்டீமும் போயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு மெந்தியா பாத்து. நல்லா இப்போ ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா கலந்தாச்சு. இப்போ நம்ம சூடாக இதை சர்வ் பண்ணிக்கலாம். மிக்சர் பூந்தியோட இது சூப்பராக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. கீரை பிடிக்காதவங்களுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி நம்ம வெரைட்டி ரைஸ் ஏதாவது செஞ்சு கொடுத்தோன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.